Hello guys, my amazing learners. I'm Lakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா I don't want to அதுக்கு அப்புறம் I don't feel like இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய differences. I don't want to அப்படிங்கற phrase நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், I don't feel like அப்படிங்கற phrase எங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ரெண்டு phrase-மே most common phrases நம்ம இங்கிலீஷ்ல conversation பண்றதுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம mostly I don't want to யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? I don't want to call him, I don't want to go there அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம். ஆனா I don't feel like calling him, I don't feel like going there அந்த மாதிரி யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு தெளிவா இதனுடைய யூசேஜ் என்ன, இதனுடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கிட்டு சூப்பராக இங்கிலீஷில் I don't feel like அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the topic. சரி, இப்போ இந்த I don't want to call him அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். I don't want to call himனா எனக்கு அவனுக்கு கால் பண்ண வேண்டாம், எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போ I don't feel like calling him அப்படின்னா என்ன அர்த்தம்னாலும் எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ I don't want to call him அப்படின்னா எனக்கு நான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டேன், கிளியராக டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு அவனுக்கு கால் பண்ண விருப்பம் இல்லைன்னு நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னா I don't want to call him அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது I don't want to அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும். பாருங்க, அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, டிஸ்லைக்ஸ், அதாவது எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னா. அப்புறம் ப்ரையாரிட்டிஸ், எனக்கு என்ன ப்ரையாரிட்டி, இது எனக்கு பண்ண வேண்டாம், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இதுதான் எனக்கு முக்கியத்துவமானது, எனக்கு இது பண்ண வேண்டான்னு டிசைட் பண்ணும்போது, நல்லா ஃபேர்மாக உறுதியாக டிசைட் பண்ணும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஐ டோன்ட் ஃபீல் லைக் காலிங், அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன விஷயத்த நம்ம சொல்கிறோம் வேண்டான்னு நினைக்கிறோமோ காலிங்க்கு பதிலாக வேற ஒன்று ஆட் பண்ணுவோம். லைக் காலிங், டூயிங், ஈட்டிங், கோயிங் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜெரண்ட் யூஸ் பண்ணி பேசுவோம். இதுதான் இதோட ஃபார்மேட்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஐ டோன்ட் ஃபீல் லைக் காலிங் ஹிம் அப்படின்னா எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறக்கே தோணலை அப்படின்னு அர்த்தம். எனக்கு அவனுக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசைடடாக சொல்லலை, எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறக்கே தோணலை, எனக்கு அவனுக்கு கால் பண்ணுறக்கே மனசில்லை அப்படி சொல்லும்போது தான் ஐ டோன்ட் ஃபீல் லைக் காலிங் ஹிம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு தோணலை, அது எப்போல்லாம் நமக்கு அப்படி ஆகும் பாருங்கள். லேக் ஆஃப் மூடு, டிஸ்இன்ட்ரெஸ்டட், நம்ம ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும்போது, ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு இதை செய்கிறக்கே தோணலை, இதை சாப்பிட்றக்கே தோணலை, அங்கே போகிறக்கே எனக்கு மனசு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த சுச்சுவேஷனில் தான் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும். அதே மாதிரியே ஃபீலிங் லோ, அதை நான் ரொம்ப சேடாக இருக்கேன்னா எனக்கு அவங்ககிட்ட பேசுகிறக்கே தோணலை அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி டயர்டாக, ரொம்ப டயர்டாக இருக்கும், இன்றைக்கி எனக்கு குக் பண்ணுறக்கே தோணலை அப்படி சொல்லுவோம். லேசியாக இருக்கேன், இன்றைக்கி எனக்கு படிக்கணுன்னே தோணலை. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அட் த மொமெண்ட் ரைட் நவ் நமக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங், மூடு, நம்மளோட மூட் பேஸ்டு தான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப நான் சேடாக இருக்கேன், ஸோ அந்த மாதிரி நம்மளோட மூட் பேஸ்டுக்கு ஏற்ற மாதிரி அட் த மொமெண்ட் எனக்கு வந்து அதை பண்ணணும்னு தோணலை, ஆனால் லேட்டாக நான் பண்ணலாம், ஓகேவா? அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸு யூஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள், இது எனக்கு பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நான் டிசைடடாக இருக்கும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு அப்படி யூஸ் பண்ணணும். ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படின்னா எனக்கு இப்போ பண்ணுறக்கு தோணலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணணும். இது ரெண்டு விஷயத்துலையும் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ இப்போது இந்த ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸில் பேசுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சூப்பராக இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணிடலாம். எனக்கு ஒரு விஷயம் செய்கிறதுக்கே தோணலை அப்படிங்கும்போது ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படின்னு அந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஜெரண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் அப்படின்னா என்ன, வேர்க் கூட ஐஎன்ஜி சேர்த்து வர ஃபார்ம் தான் ஜெரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஐ வந்தால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடுவோம். இதுவே சப்ஜெக்ட் வந்து ஹீ ஷீன்னு வந்ததுன்னா டோன்ட்டுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லை, டசன்ட் அப்படின்னு மட்டும் போகணும். டோன்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஹீ ஷீ இட்டு வரும்போது. ஸோ இங்கே சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ஹீ ஷீ மட்டும்தான் வச்சுருக்கேன். அதனால ஹீ ஷீ வந்ததுன்னா டசன்ட் ஃபீல் லைக் அப்படின்னு போட்டு ஜெரண்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே பேசிடுவோம்.
ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போகிறக்கே தோணலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போகிறக்கே தோணலை, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இதை எனக்கு வந்தனால ஐ போகிறக்கே தோணலை சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஐ டோன்ட் ஃபீல். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? லைக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா? ஐ டோன்ட் ஃபீல் லைக் என்னது? வேலைக்கு போகிறதுக்கே. ஸோ இந்த போகிறது அப்படிங்கிறதா ஜரண்டா வரும். அப்போ போகிறதுக்கு என்ன? கோ. ஜரண்டா என்ன? வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து வர்றது தானே ஜரண்டு. ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க் இன்னைக்கு, டுடே. அடுத்து என்ன இருக்குது? ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐ எம் ஃபீலிங், ரொம்ப டயர்டாக இருக்கு இல்லையா? ஐ எம் ஃபீலிங் டூ டயர்ட். ஓகே, ஐ டோன்ட் ஃபீல் லைக் கோயிங் டு ஒர்க் டுடே, ஐ எம் ஃபீலிங் டூ டயர்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு இப்போ படிக்கிறக்கே தோணலை, கவனமே செலுத்த முடியல. எனக்கு இப்போ படிக்கிறக்கே தோணலை, ஒரு மாதிரி லேசியாக இருக்கும்போது சொல்லுவோம் இல்லையா? எனக்கு படிக்கிறக்கே தோணலை, எனக்கு வந்து கவனமே செலுத்த முடியல அப்படி சொல்கிறோம். ஸோ இதே இங்கிலீஷில் எனக்கு ஐ டோன்ட் ஃபீல் லைக் படிக்கிறக்கே அப்படிங்கிறத ஜரண்ட் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங். ஸ்டடி கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜரண்ட் ஃபார்மாக மாற்றணும். ஓகேவா? ஐ டோன்ட் ஃபீல் அப்படின்னு யூஸ் பண்ணுது. இது மறக்கவே கூடாது. ஆக்சுவலாக ஐ டோன்ட் ஃபீல்னு நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா இது கம்பல்சரி நம்ம வேர்ப் கூட ஐஎன்ஜி சேர்த்து ஜெரண்ட் ஃபார்மில் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடின்னு யூஸ் பண்ணால் அது தப்பு. ஐ டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஸ்டடியிங், கோயிங், கம்மிங் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டடியிங் நவ். கவனம் செலுத்தவே முடியல அப்படின்னா மை மைண்ட் is not ready to focus. I don't feel like studying now, my mind is not ready to focus அப்படின்றது. ஓகேவா? அடுத்தது, எனக்கு இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணவே மனசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு விதமான யூசேஜும் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கும் போதும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் செய்யறதுக்கு எனக்கு தோணவே இல்லைங்கும் போதும் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சரி, எனக்கு இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணவே மனசில், ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்கள். ஐ டோன்ட் ஃபீல் லைக் எக்ஸசைசிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸசைஸ் கூட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் சொல்கிறோம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் எக்ஸசைசிங் டுடே. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். எனக்கு ஹெவியாக சாப்பிட்றதுக்கே தோணலை. எனக்கு ஹெவியாக சாப்பிட்றதுக்கே தோணலை, எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, என்னை விட்டுருங்க அப்போல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. ஐ டோன்ட் ஃபீல் லைக், சாப்பிட்றத தான் இந்த இடத்துல ஜெரண்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் என்ன மாதிரி? ஹெவியாக அப்படின்னா ஹெவி ஃபுட்டுன்னு வச்சுக்கணும். ஹெவி ஃபுட். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் ஹெவி ஃபுட் அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது பாருங்கள், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹீ ஷீ இட் வரும்போது சேம் ஃபார்முலா தான், பட் டசன்ட் அப்படின்னு மட்டும் போடுவோம். டோன்ட்டுக்கு பதிலாக டசன்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அவளுக்கு இப்போது டிவி பார்க்கவே தோணலை, ஏன்னா எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுவாரஸ்யமாக அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இல்லையா? ஸோ இதை அவளுக்கு அப்படின்னா ஷீன்னு வரணுமா? ஷீக்கு அப்புறம் என்ன வரணும்? டசன்ட். ஷீ டசன்ட் ஃபீல் லைக் என்னது? டிவி பார்க்கவே. அப்போது ஃபீல் லைக் வாட்சிங் அப்படின்னு ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். வாட்ச் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். ஓகேவா? ஷீ டசன்ட் ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. ஏன்னா பிகாஸ் எதுவுமே சுவாரஸ்யமாக இல்லை. பிகாஸ் நத்திங் seems interesting right now.
இப்போ எதுவும் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை இல்லையா? She doesn't feel like watching TV because nothing seems interesting right now அப்படின்னு. அடுத்த சென்டென்ஸ், அவனுக்கு பார்ட்டிக்கு போகிறக்கே மனசில்லை ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனுக்கு பார்ட்டிக்கு போகிறக்கே மனசில், பார்ட்டிக்கு போகிறக்கே தோணலை ஏன்னா அவனோட ஃப்ரெண்டை அந்தளவுக்கு அவன் மிஸ் பண்ணுறான் அப்படி சொல்கிறது. ஸோ இது சேஞ்ச் பண்ணுங்கள். He doesn't feel like போகிறதுக்கே இல்லையா, கோயிங் எங்க பார்ட்டிக்கு இல்லையா, கோயிங் டு த பார்ட்டி. ஏனா பிகாஸ் அவனோட அவனோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறான் இல்லையா, he misses his friend. he misses his friend. ரொம்ப மிஸ் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? ரொம்ப மிஸ் பண்ணுறான். so much. he doesn't feel like going to the party because he misses his friend so much அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவளுக்கு இன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்யறக்கே தோணலை. அவள் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு வீட்டை சுத்தம் செய்யறக்கே தோணலையாட்டிருக்கு ஏன்னா அவள் பார்க்குறக்கே டயர்டாக இருக்கா. அப்படி சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? அவளுக்கு அப்படிங்கிறனால she doesn't feel like. she doesn't feel like என்னது? வீட்டை சுத்தம் செய்யறதுக்கே, cleaning இல்லையா. she doesn't feel like cleaning the house. அடுத்து, அவ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு. she seems tired. she doesn't feel like cleaning the house. she seems tired அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். let's move on to the next sentence. எனக்கு இமெயிலுக்கு இப்போ பதில் கொடுக்கவே தோணலை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். எனக்கு இமெயிலுக்கு இப்போ பதில் கொடுக்கறக்கே தோணலை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எப்படி மாற்றணும்? I don't feel like பதில் கொடுக்கவே தோணலை இல்லையா. ஸோ ரிப்ளையிங், இமெயிலுக்கெலாம் ரிப்ளை பண்ணும் இல்லையா, ரிப்ளையிங் டு இமெயில். I don't feel like replying to email now. இப்போ now நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். I will do it later. I don't feel like replying to email now. I will do it later அப்படிங்கிறது. அடுத்தது, எனக்கு பேங்க்குக்கு போகிறக்கே தோணலை, நான் ஆன்லைனில் முடிஞ்சால் பண்ணிக்கிறேன். எனக்கு பேங்க்குக்கு போகிறக்கே தோணலை, நான் வந்து முடிஞ்சால் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ ரொம்ப லேசியாக இருக்கும்போது, இல்லைன்னா ஏதாவது நமக்கு சேடாக இருக்கும்போது, இந்த மாதிரி நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் அது இல்லையா. ஸோ எனக்கு பேங்க்குக்கு போகிறக்கே தோணலை. I don't feel like போகிறக்கே, கோயிங் to the எங்க பேங்க் இல்லையா. I don't feel like going to the bank. நான் ஆன்லைன்லேயே முடிஞ்சா I will do it online. I will do it online. முடிஞ்சா சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ if possible, முடிஞ்சா நான் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேன். Okay, just read the sentence now. I don't feel like going to the bank. I'll do it online if possible அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு துணிகளை மடிக்கவே தோணலை, பிறகு பண்ணிக்கிறேன். எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எனக்கு என்ன பண்ண தோணலை, மடிக்கிறக்கே தோணலை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எனக்கு துணிகளை மடிக்கவே தோணலை. I don't feel like, அதாவது மடிக்கவே இல்லையா, அப்போ மடிக்கிறதுக்கு என்ன, ஃபோல்டிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஃபோல்டிங். நம்ம வந்து துணிகளை அப்படி சொல்கிறோம். ஸோ துணிகள் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லலாம், க்ளோத்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுவே லாண்ட்ரின்னு சொல்லலாம். லாண்ட்ரி அப்படின்னாலும் ட்ரெஸ், அதாவது துணிகளை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஃபோல்டிங் த லாண்ட்ரி, பிறகு பண்ணிக்கிறேன். I'll do it later.
நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னா I'll do it later அப்படின்னு எழுதியிருக்கோம். Just read the sentence now. I don't feel like folding the laundry. I'll do it later அப்படின்னு சொல்லியிருக்கோம். Let's move on to the next one. எனக்கு கடைக்கு போகிறக்கே இப்போ தோணலை, எனக்கு கடைக்கு போகிறக்கே தோணலை. ஸோ இது இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, அவளுக்கு வாக்கிங் போகிறக்கே தோணலை. ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸு. சொல்லுங்கள், இது எப்படி இங்கிலீஷில் பேசணும்? அவளுக்கு she doesn't feel like going, வாக்கிங் போகிறதுக்கே, கோயிங், கோ ஃபார் அ வாக்னு எழுதக்கூடாது, கோயிங் ஃபார் அ வாக். ஏன்னா அந்த டசன்ட்டோ இல்லை டோன்ட் ஃபீல் லைக் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி நம்ம ஜெரண்ட் ஃபார்மில் தான் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஷீ டசன்ட் ஃபீல் லைக் கோயிங் ஃபார் அ வாக் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது, அவனுக்கு வந்த கால்ஸ்களை எடுக்கவே மனசில் அவனுக்கு. அவன் ஃபோனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு வந்த கால்ஸை அவனுக்கு எடுக்கவே மனசில், அவன் ஃபோனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படி சொல்கிறோம். ஸோ இதை அவனுக்கு வந்த கால்ஸ்களை எடுக்கவே மனசில்ல, he doesn't feel like. கால்ஸ்களை எடுக்கிறதுனா என்ன சொல்லுவோம்? ஆன்சரிங் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? he doesn't feel like answering சொல்லணும். he doesn't feel like answering the calls. அவன் ஃபோனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா he just want to தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத தான் இங்கே என்னன்னு சொல்லுவோம்? stay away. he just want to stay away from அவன் ஃபோன்ட்டு இருந்து அப்படின்னா from his phone. ஓகேவா? அவன் ஃபோனில் இருந்து அவன் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லணும். just try to read this sentence now. he doesn't feel like answering the calls. he just want to stay away from his mobile and a phone. அந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். let's move on to the next one. அவளுக்கு டீ போடுறதுக்கே தோணலை, அவளுக்கு டீ போடுறதுக்கே தோணலை அப்படி சொல்கிறது. இது எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த சென்டென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். இன்றைக்கோட நம்ம சூப்பராக நம்மளோட டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் அப்படிங்கிறது எப்பயும் போல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஒரு யூசேஜ் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க, நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படின்னு போட்டு அந்த ஜெரண்ட் ஃபார்மில் நம்ம பேசக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் கேள்விப்பட்டிருப்போம், பேசியும் ரொம்ப பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இன்றைக்கி இவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இன்னையிலேருந்து இந்த ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் கான்வர்சேஷனில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then take care, bye bye.